ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, நமது ராசிக்கு திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம உங்களது கருத்துக்களை, பொன்னான கருத்துக்களை கேட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஐஎம் மீனம், ஐஎம் கன்னி ராசி, ஐஎம் விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் சில பேர் திருமண நாள் போன்ற சுபதினமாக இன்றைய தினம் கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, சித்தர்கள் வாக்கின்படி 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் அடைய முடியும் நண்பர்களே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இந்த 2 சிம்பிளான ட்ரிக்ஸையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஹேக் பண்ணி கண்டிப்பாக மிகச்சிறப்பான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நீங்கள் உயரத்தை அடைய முடியும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது குறித்த விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பொதுவாக ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நண்பர்களே, இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் அமைந்திருக்கு நண்பர்களே. எது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ இடையில சொல்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொழுதுபோக்குகளில் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடும் போது அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் பொழுதுபோக்குகளை, விளையாட்டுகளும் இருக்கணும், வெளிப்புற நிகழ்ச்சிகளும் நீங்கள் கலந்துக்க வேண்டியதும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கலவையாக வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாருமே நண்பர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக விரும்புவாங்க. அதை ஏற்கிறதுல நீங்களும் மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு ரொமான்டிக்கான வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல்கள் எழுந்தாலும் மகிழ்ச்சிக்கு அது கூடுதல் சுவை சேர்ப்பதாக அமையும். எனவே காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வேண்டியது அமையும் நண்பர்களே. ஆனாலும் 4 விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் கடைபிடிச்சே ஆகணும். அது என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் முதலாவதாக நீங்கள் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணுங்க. யாரையும், நண்பர்களும் சரி அல்லது குடும்ப உறுப்பினர்களும் சரி, இன்னைக்கு நீங்க வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். தவறான தகாத வார்த்தைகளில் பேசிவிடக்கூடாது நண்பர்களே. பேச்சுக்களை ரொம்ப கவனம் வேண்டும். இன்றைய தினம் பேச்சில் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நாளாக அமையும். இரண்டாவதாக, பயத்தை மனசுல வச்சுக்க கூடாதுங்க. எந்த விதமான பயமும் உங்க மனசுல இருக்கக்கூடாது. சில விஷயங்கள், நடக்காத விஷயங்களை நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட்டு மனக்கவலைகள் அதிகமாகும். ஸோ இன்னைக்கு நீங்கள் உண்டு, உங்க வேலைகள் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தேவையில்லாத சிந்தனைகள் நினைத்துக்கொண்டு அதே நேரத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் பயத்தை விட்டொழிக்க வேண்டியது 2வது விஷயம் நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணிகளை யாராவது உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் செலவிட முடியும். எனவே அதற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்பாடுகளை செய்வதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கலாம் நண்பர்களே. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் வழக்கமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் நண்பர்களே. இன்றைய தினம் திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நல்ல ஒரு மிகச்சிறந்த இன்பமான ஒரு நாள் சொல்லலாம். காதல் வாழ்க்கையும் இன்பமாக அமையும். முழுமையான இன்பத்தை காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் 3வதாக, நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க. கோபம்ன்றது கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போகும். ஆனால் அது வாழ்க்கையில மிகப்பெரிய
சில தவறான முடிவுகளை எடுக்க தூண்டும் நண்பர்களே. எனவே நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். கொஞ்ச நிமிட கோபம் வந்து வாழ்க்கையை மாத்திடும். ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையும். கடைசியாக பேராசைப்படக்கூடாதுங்க. நிறைய பேர் இன்னைக்கு உங்க பணத்தை வந்து ஏமாத்துறதுக்கு காத்திருப்பாங்க. நீங்க ₹1 கொடுத்தீங்கன்னா போதுங்க, 10 வருஷங்க ₹1,00,00,000 உங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போயிருவாங்க. ஆனா அது திரும்ப வராது. ஸோ பேராசை கொடுத்து உங்களது பணத்தை வந்து அபேஸ் பண்ண நிறைய பேர் காத்திருக்காங்க. எனவே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். எந்த முதலீடுகளும் செய்ய வேண்டாம். செலவுகளை கூட நீங்கள் ரொம்ப அவசியம்னா மட்டும் செலவு பண்ணுங்க. இல்லைன்னா பணத்தை வெளியே எடுக்காதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் பணத்தை பத்திரப்படுத்த வேண்டிய ஒரு நாள், பேராசையை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஸோ இந்த 4 விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். முக்கியமாக பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. வழக்கமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க நண்பர்களே. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இன்றைய தினம் கொஞ்சம் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்க வேலைகளில் வந்தாலும் இந்த 4 விஷயங்களும் நீங்க கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் முன் யோசனையோடு செயல்பட்டு முன்னெச்சரிக்கையாக நீங்க செயல்பட்டு நிறைய விஷயங்களை தவிர்க்க முடியும். ஸோ சிறப்பான ஒரு நாளுங்க. இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டிரம் முடிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நாளை முழுவதும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ கலர் 2மே இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. 2மே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும். நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் போராட்டாத நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்க ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல கலந்துக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தந்தாலும் கொஞ்சம் கவனமாக விளையாட வேண்டியது அவசியம் நண்பர்களே. விளையாட்டுல சின்ன சின்ன அடிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு ஹெல்மெட் போன்றவற்றை அணிந்து கொண்டு விளையாடுவதில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு. திடீர் செய்திகள், நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. ஆனால் திடீர்னு சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே எது அவசியங்கிறத நீங்க வகைப்படுத்தி செலவுகளை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு நீங்கள் சமாளிக்க முடியும். இன்றைய தினம் செலவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க. கொஞ்சம் கவனமா விளையாட்டுல விளையாடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மனதளவில் சில குழப்பங்கள் ஏற்படும் நண்பர்களே. நீங்கள் புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. மற்றபடி வழக்கமாக உங்களோட வேலைகளை நீங்க செய்துக்கிட்டே இருங்க. குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாத சிந்தனைகளை மனசை வச்சுக்கிட்டு தேவையில்லாத பயத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டாம். இந்த தினம் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு நீங்க சாமி கும்பிடணும் அல்லது குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரியான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க. குழப்பம் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும். எனவே மிகச்சிறந்த ஒரு நல்ல நன்மைகளை பெற நீங்கள் வழக்கமான வேலைகள் மட்டும் செய்யுங்க. புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படக்கூடாது. நிதானித்து பொறுமையா செயல்படுங்க. இன்னைக்கு விவேகமா செயல்பட வேண்டிய ஒரு நாள் நண்பர்களே. மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.